அம்புலிமாமா மகாபாரதம் 37ஆம் பாகம். யட்ச பிரசினைகள். பாண்டவர்களின் வனவாசம் 12ஆம் ஆண்டு முடிவடையப் போகிறது. இந்திரன் பாண்டவர்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்துடன் பிராமண உருவத்தில் கர்ணனிடம் சென்று அவனது இயற்கையான கவச குண்டலங்களை யாசிக்க தீர்மானித்தான். இந்த விஷயம் கர்ணனின் தந்தையான சூரியனுக்கு தெரிந்தது. சூரியன் ஒருநாள் அதிகாலையில் கர்ணனுக்கு கனவில் தோன்றி, கர்ணா, நீ பிராமணர்களுக்கு எது கேட்டாலும் கொடுப்பாய். ஆகையால் இந்திரன் உன்னிடம் பிராமண வேடத்தில் வந்து உனது இயற்கையான கவச குண்டலங்களை தானமாக கேட்பான். அவனுக்கு வேறு எதையாவது கொடு, ஆனால் கவச குண்டலங்களை கொடுக்காதே. அவை இருக்கும் வரை உன்னை யாரும் போரில் கொல்ல முடியாது. அவை போய்விட்டால் மட்டும் உனக்கு நிச்சயமாக மரணம் நேரிடும் என்று சொன்னான். தேவா, நீ சுயமாக வந்து எனக்கு நற்போதனை செய்வதே எனக்கு மிக பெரிய விஷயம். ஆனால் பிராமணர்கள் கேட்டதை கொடுப்பது எனது விரதம். இதன் மூலமாக உலகில் எனக்கு புகழ் வந்தது. அப்படி இருக்கும்போது தேவேந்திரன் போன்றவர் வந்து எனது இயற்கையான கவச குண்டலங்களை கேட்டால் எப்படி கொடுக்காமல் இருப்பேன்? ஆகையால் நிச்சயமாக கொடுப்பேன். அதனால் எனது புகழ் மேலும் வளரும். பாண்டவர்களுக்கு அபகீர்த்தி வரும். புகழ் போன பிறகு உயிரோடு இருந்து மட்டும் லாபம் என்ன என்றான் கர்ணன். முட்டாளே, உடலே போன பிறகு புகழால் என்ன பயன்? அது பிணத்தை அலங்கரிப்பது போன்றது. உனக்கும் அர்ஜுனனுக்கும் நிச்சயமாக போர் நடக்கும். உனக்கு கவச குண்டலங்கள் இருக்கும் வரை அர்ஜுனன் இந்திரனை துணையாக கொண்டு வந்தாலும் உன்னை வெல்ல முடியாது. ஆகையால் அவற்றை இந்திரனுக்கு கொடுக்காதே என்றான் சூரியன். தேவா, என்னை மன்னித்துவிடு. பிராமணர்கள் வந்து கேட்டால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்பது எனது நியமம். கவச குண்டலங்களின் உதவி இல்லாமலேயே நான் அர்ஜுனனை வெல்ல முடியும். என்னிடம் பரசுராமரும் துரோணரும் கொடுத்த அஸ்திரங்கள் இருக்கின்றன என்று கர்ணன் சூரியனிடம் கூறினான். உனக்கு அத்தனை பிடிவாதம் இருந்தால் ஒரு காரியம் செய். இந்திரனிடம் ஒரு அமோகமான சக்தி இருக்கிறது. அதைக் கொண்டு எத்தகைய எதிரியையும் கொல்லலாம். அது எதிரியை கொன்றுவிட்டு திரும்பி வரும். இந்திரன் உனது கவச குண்டலங்களை கேட்கும்போது அதற்கு பதிலாக அந்த சக்தியை கேள். அதைக் கொண்டு நீ அர்ஜுனனை வெல்ல முடியும் என்றான் சூரியன். இதற்கிடையில் கர்ணன் விழித்தெழுந்து பொழுது விடிய தொடங்கியிருப்பதை கவனித்து இந்திரனின் வருகைக்காக காத்திருக்கத் தொடங்கினான். அவன் தினமும் மதிய வேளையில் சூரிய உபாசனை செய்து பிராமணர்களுக்கு கேட்ட தானங்களை செய்பவன். அன்று அந்த நேரத்தில் இந்திரன் பிராமண வேடத்தில் வந்து பிக்ஷாம் தேஹி என்றான். கர்ணன் அவரை தன் வழக்கப்படி பூஜித்து, பிராமணோத்தமரே, உமக்கு என்ன வேண்டும்? அழகிய பெண்களா? வளமான நிலங்களா? நல்ல பசுக்களா? எது வேண்டுமானாலும் கேள் என்றான். மகனே, எனக்கு அவையெதுவும் வேண்டாம். உனது இயற்கையான கவசத்தையும் குண்டலங்களையும் அறுத்துக்கொடு என்றான் இந்திரன். பிராமணோத்தமரே, இந்த கவச குண்டலங்கள் எனது உயிரை காப்பாற்றுபவை. இவை தவிர வேறு எதையேனும் கேள் என்றான் கர்ணன். அந்த பிராமணன் இந்திரன்தான் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. இல்லை, எனக்கு உனது கவச குண்டலங்கள் தான் வேண்டும் என்றான் இந்திரன். கர்ணன் சிரித்து, நீ இந்திரன் என்று எனக்கு தெரியும். எங்களை போன்றவர்களுக்கு வரங்கள் அளிக்க வேண்டிய நீ இப்படி யாசிக்க இறங்குவது நன்றாக இல்லை. உனக்கு நான் கவச குண்டலங்களை கொடுத்துவிட்டால் எதிரிகளிடம் எளிதாக தோற்று அபகீர்த்திக்கு ஆளாவேன். ஆகையால் கவச குண்டலங்களை கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு அமோகமான உனது சக்தியை கொடு என்றான். அதற்கு இந்திரன், எனது சக்தியை அப்படியே கொடுக்கிறேன். ஆனால் நீ அதனை ஒருவனை கொல்வதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். நீ பிரயோகித்தவுடனேயே அது உனது எதிரியை கொன்றுவிட்டு என்னிடமே திரும்பி வந்துவிடும். அதற்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எடுத்துக்கொள் என்றான். தேவா, எனக்கு உள்ள எதிரி ஒருவனே. அவனை கொல்வதே எனது விருப்பம் என்றான் கர்ணன். எனக்கு தெரியும். இந்த சக்தியைக் கொண்டு நீ அர்ஜுனனை கொல்ல விரும்புகிறாய். ஆனால் கிருஷ்ணன் அவனுக்கு துணையாக இருக்கும்போது அவனை கொல்வது உனக்கு சாத்தியமில்லை. எதுவாக இருந்தாலும் நான் கொடுக்கும் சக்தியை பிராணாபாய சமயத்தில் உன்னிடம் உள்ள வேறு எந்த அஸ்திரங்களும் பயன்படாதபோது மட்டுமே பயன்படுத்து. அவசரப்பட்டு அனாமதேயர்கள் மீதோ அல்லது அனாவசியமாகவோ பிரயோகித்தால் இந்த சக்தி உனது உயிரையே எடுத்துவிடும் என்று எச்சரித்தான் இந்திரன். தன் உடலோடு பிறந்து வளர்ந்த கவச குண்டலங்களை அறுத்து கொடுக்கும்போது தனக்கு விகாரமான தோற்றம் ஏற்படாமல் செய்யும்படி கர்ணன் கோரினான். இந்திரன் சரி என்றான். கர்ணன் இந்திரனிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு அவனுக்கு தன் உடலிலிருந்து கவசத்தையும் குண்டலங்களையும் அறுத்து கொடுத்தான். கர்ணனின் கவச குண்டலங்கள் போய்விட்டன என்ற செய்தியை அறிந்து பாண்டவர்கள் பரமானந்தம் அடைந்தார்கள். கௌரவர்கள் துக்கப்பட்டார்கள். பாண்டவர்கள் துவைதவனத்தில் தங்கியிருந்தபோது ஒரு பிராமணன் ஓடி வந்து, நான் அரணியை ஒரு மரக்கிளையில் மாட்டி வைத்தேன். இதற்கிடையில் ஒரு மான் வந்து அந்த மரத்தில் தன் உடலை தேய்த்து கொண்டிருந்தபோது எனது அரணி அதன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டது. அந்த மான் எனது அரணியுடன் ஓடுகிறது. அது இல்லாமல் எனது அக்னி காரியம் நடக்காது. தயவு செய்து எனது அரணியை எனக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்றான். உடனே பாண்டவர்கள் அந்த மானின் பின்னால் ஓடி அதன் மீது அம்புகளை எய்தார்கள். ஆனால் ஒரு அம்பு கூட அந்த மானின் மேல் படவில்லை. மேலும் அது மென்மேலும் அவர்களை விட்டு விலகி முடிவில் அடர்ந்த வனத்தில் காணாமல் போய்விட்டது. பாண்டவர்கள் 5 பேரும் களைத்துப் போய் பசி தாகத்தால் வதங்கியபடி ஒரு மர நிழலில் சாய்ந்து அமர்ந்தார்கள். அப்போது நகுலன், நமக்கு இப்படி கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்னவோ என்றான்.
பூர்வ ஜென்மத்தில் செய்த தீய காரியங்களால்தான் இந்த ஜென்மத்தில் கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்றான் தருமராஜன். அன்று திரௌபதியை சபைக்கு கொண்டு வந்தபோதே நான் அந்த துன்மார்க்கர்களை கொல்லாமல் விட்டதால்தான் இப்படி அவதிப்படுகிறோம் என்றான் பீமன். சூதாடும்போது கர்ணன் உளறிய வார்த்தைகளை நான் அமைதியாக பொறுத்து கொண்டதால்தான் நாம் பயனற்றவர்களாகி வனத்திற்கு வந்தோமோ அவஸ்தைப்படுகிறோம் என்றான் அர்ஜுனன். அந்த சகுனியை அப்போதே கொன்றிருந்தால் நமக்கே எந்த துன்பமும் இருந்திருக்காது என்றான் சகாதேவன். தருமராஜன் நகுலனை பார்த்து, அனைவருக்கும் தாகமாக இருக்கிறது. இந்த மரத்தில் ஏறி எங்காவது நீர் இருக்கிறதா என்று பார்த்து அம்பராத்தூணியில் நீர் கொண்டு வா என்றான். நகுலன் மரத்தில் ஏறி அருகிலேயே நீர் இருப்பதற்கான அடையாளங்களை தெரிந்து கொண்டு அங்கு சென்று தான் தாகம் தீர்த்து கொண்டு மற்றவர்களுக்கு நீர் கொண்டு வருவதற்காக புறப்பட்டான். அவன் ஒரு குளத்தை அடைந்து நீர் குடிக்கச் செல்லும் போது ஏதோ அசரீரி வாக்கு, நில், நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீர் குடி, இந்த ஏரி என்னுடையது என்றது. நகுலன் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் நீர் குடித்துவிட்டு மூர்ச்சையடைந்தான். அவன் நீண்ட நேரம் வராததால் தருமராஜன் சகாதேவனை அனுப்பினான். சகாதேவனும் ஏரியை அடைந்தவுடனேயே இறந்தது போல் கிடக்கும் நகுலனை பார்த்து வேதனைப்பட்டபடி தாகத்தின் வேதனையை தாங்க முடியாமல் அசரீரியின் வார்த்தைகளை செவிமடுக்காமல் நீர் குடித்து தானும் கீழே விழுந்தான். பிறகு தருமராஜன் சென்றவர்களின் தடயத்தை அறிந்து வரும்படி அர்ஜுனனை அனுப்பினான். அர்ஜுனன் ஏரியை அடைந்து தம்பிகளை பார்த்தான். அவர்களை அப்படிச் செய்தவர்கள் யார் என்று சுற்றிலும் பார்த்தால் எங்கும் ஒரு பறவை கூட இல்லை. தாகத்தின் வேதனையை தாங்க முடியாமல் அவன் நீர் குடிக்கப் போகும்போது அவனுக்கும் அசரீரி வாக்கு கேட்டது, திறமை இருந்தால் என் எதிரில் தோன்று, கண்ணுக்கு தெரியாமலிருந்து ஏன் பேசுகிறாய் என்று கூறியபடி அர்ஜுனன் சத்தம் அந்த திசையை நோக்கி அம்புகளை எய்துவிட்டு நீர் குடித்து தானும் கீழே விழுந்தான். அவனுக்கு பிறகு பீமன் வந்து அசரீரி வாக்குகளை செவிமடுக்காமல் நீர் குடித்து கீழே விழுந்தான். முடிவில் தருமராஜன் சுயமாக புறப்பட்டு ஏரியின் அருகே உயிரில்லாமல் கிடக்கும் தம்பிகளை பார்த்து மிகவும் துக்கப்பட்டான். அப்போது அசரீரி வாக்கு இப்படி சொன்னது, நான் ஒரு கொக்கு, நான் இந்த ஏரியில் மீன்களை சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறேன். என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீர் குடித்ததற்காக உனது தம்பிகளை கொன்றேன். நீயாவது எனது கேள்விகளுக்கு பதில்களை சொல்லி உனக்கு வேண்டிய அளவு நீரை எடுத்துக்கொள், அல்லது உனக்கும் அவர்களின் கதியே ஏற்படும். இந்த வார்த்தைகளை கேட்டு தருமராஜன், எனது தம்பிகள் ஒரு பறவையால் இறப்பவர்கள் அல்லர். நீ கொக்கு அல்ல. நீ யார்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஆம், நான் கொக்கு அல்ல, யட்சராஜன் என்று கூறியபடி அந்த யட்சன் பனை மரத்தின் அளவில் ஏரியின் கரையில் தருமராஜனுக்கு தோன்றி, உனக்கு நீர் வேண்டுமென்றால் எனது கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடு என்றான். கேள், எனக்கு சாத்தியமானால் சொல்கிறேன் என்றான் தருமராஜன். யட்சன் அநேக கேள்விகளை கேட்டான். தருமராஜன் சொன்ன பதில்கள் யட்சனை திருப்திப்படுத்தின. உனது பதில்களால் சந்தோஷமடைந்தேன். இறந்துபோன உனது தம்பிகளில் ஒருவனை உயிர்ப்பிக்கிறேன். எவனை உயிர்ப்பிக்கச் சொல்கிறாயோ கேள் என்றான் யட்சன். யட்சராஜனே, நகுலனை உயிர்ப்பி என்றான் தருமராஜன். மகா பலசாலியான பீமனையும் மகா பராக்கிரமசாலியான அர்ஜுனனையும் விட்டுவிட்டு உனது சிற்றன்னையின் மகனான நகுலனை ஏன் உயிர்ப்பிக்கச் சொல்கிறாய் என்று யட்சன் கேட்டான். எங்கள் தந்தைக்கு குந்தி, மாத்ரி என 2 மனைவிகள். குந்தியின் மகன்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். மாத்ரியின் மகன்களில் ஒருவன் உயிரோடு இருப்பது தருமம் என்று எனக்கு தோன்றியது என்றான் தருமராஜன். நல்லது, தரும துரோகம் செய்யாமல் இருப்பதே உத்தம தருமமாக கருதினாய். உனது தம்பிகள் அனைவரையும் உயிர்ப்பிக்கிறேன் என்றான் யட்சன். உடனே பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தது போல எழுந்து அமர்ந்தார்கள். அவர்களிடம் பசி, தாகத்தின் சுவடு கூட இல்லை. ஐயா, நீ சாதாரண யட்சன் அல்ல, எந்த தேவதையோ சொல் என்று தருமராஜன் கேட்டான். அதற்கு அந்த யட்சன், நான் தருமதேவதை, உனது தந்தை. உன்னை சோதிக்க வந்தேன் என்றான். தேவா, ஒரு பிராமணனின் அரணியை ஒரு மான் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. பாவம், அது இல்லாமல் அவர் அக்னி காரியம் செய்ய முடியாது. அவரது தினசரி கர்மகாண்டத்திற்கு தடங்கள் இல்லாமல் அனுக்கிரகம் செய் என்றான் தருமராஜன். நானே அந்த மான். உங்களை இங்கே வரவழைப்பதற்காக அந்த செயலை செய்தேன். இதோ அந்த பிராமணனின் அரணி. ஏதாவது வரம் கேள், கொடுக்கிறேன் என்றார் தருமதேவதை. எங்களது 12 ஆண்டு வனவாசம் நிறைவடைகிறது. அஞ்ஞாதவாச காலத்தில் எங்களை யாரும் அடையாளம் காணாதவாறு அனுக்கிரகம் செய் என்றான் தருமராஜன். தருமதேவதை அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்து மறைந்தார். பாண்டவர்கள் அரணியை எடுத்துக்கொண்டு போய் அதனை தொலைத்த பிராமணனிடம் கொடுத்தார்கள். தனது அக்னி காரியத்திற்கு பங்கம் வராமல் காத்ததற்காக அந்த பிராமணன் பாண்டவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து தன் வழியில் சென்றுவிட்டார். விரைவிலேயே பாண்டவர்களின் வனவாசம் முடிந்தது. அவர்கள் தங்களுடன் இவ்வளவு காலமும் இருந்த பிராமணர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கு நமஸ்கரித்து, பிராமணோத்தமர்களே, எங்கள் நியமப்படி இனிமேல் 1 ஆண்டு காலம் அஞ்ஞாதவாசம் செய்ய வேண்டும். ஆகையால் உங்களிடம் விடைபெறுகிறோம் என்று கூறி அஞ்ஞாதவாசம் தடையின்றி நடக்கும்படி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அப்போது தௌமியர் தருமராஜனிடம், இந்திரனுக்கே அஞ்ஞாதவாசம் தப்பவில்லை. விரைவிலேயே உங்களது கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் என்றார்.
பாண்டவர்கள் திரௌபதியையும் தௌமியரையும் அழைத்துக் கொண்டு தங்களது ஆசிரமத்திலிருந்து சிறிது தூரம் சென்று அங்கே ஏகாந்தமாக மறுநாளிலிருந்து தாங்கள் தொடங்க வேண்டிய அஞ்ஞாதவாசம் பற்றி இரகசியமாக ஆலோசித்தார்கள். அம்புலிமாமா மகாபாரதம் 37ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.